இங்கிலீஷ். இன்றைக்கான ட்ரான்ஸ்லேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வேர்டோட யூசேஜ் பார்க்கலாம். அது என்ன வேர்ட்னா ஈவன் தோங்கிறதுக்கு தமிழில் என்ன மீனிங்னா இருந்த போதிலும். இப்போது சென்டென்ஸ் பாருங்கள். ஈவன் தோ he is rich, he lives in a small house. இதுக்கு என்ன மீனிங்? அவன் பணக்காரனாக இருந்த போதிலும் அவன் ஒரு சிறிய வீட்டிலேயே வாழ்கிறான். லிவ்ஸுங்கிறனால வாழ்கிறான். ஸோ இங்கே வந்து ஈவன் தோங்கிறது வந்து ஒரு கன்ஜெக்ஷன்னா அது ரெண்டு சென்டென்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுது. அவன் பணக்காரனாக இருந்த போதிலும் சிறிய வீட்டில் வாழ்கிறான் அப்படின்னு ரெண்டு ஹீஸ் ரிச் அண்ட் ஹி லிவ்ஸ் இன் அ ஸ்மால் ஹவுஸ்ங்கிற ரெண்டு சென்டென்ஸையும் இந்த ஈவன் தோங்கிற வேர்ட் தான் கனெக்ட் பண்ணுறது. அதனால தான் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும், கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்டோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஹாசன்ட் கால்ட் ஈவன் தோ ஷீ செட் ஷீ வுட். அப்படின்னா என்ன? அவள் அழைப்பேன் என்று கூறியும் அவள் அழைக்கவில்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டோரி டிரான்ஸ்லேஷன் போகலாம். ஒரு பெரிய வயலில் வாத்துகளும் கொக்குகளும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழ்ந்தன. ஒரு பெரிய வயலில், இன் அ லார்ஜ், பெரியக்கு லார்ஜ் இல்லை பிக் எதனாலும் யூஸ் பண்ணால், வயல்னா ஃபீல்டு, இன் அ பிக் ஃபீல்ட். வாத்துகளும் டக்ஸ் அண்ட் கொக்குகளுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கிரேன்னா கொக்கு. அப்போ இன் அ லார்ஜ் ஃபீல்ட் டக்ஸ் அண்ட் கிரேன் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழ்ந்தன லிவ்ட், மகிழ்ச்சியுடன் ஒன்றாக, ஹாப்பிலி டுகெதர். இன் அ லார்ஜ் ஃபீல்ட் டக்ஸ் அண்ட் கிரேன்ஸ் லிவ்ட் ஹாப்பிலி டுகெதர். ஒரு நாள் அவர்கள் வயலில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது பெரிய சத்தம் கேட்டது. ஒரு நாள், ஒன் டே, அவர்கள் வயலில் சாப்பிட்டு கொண்டிருந்த போதுன்னு இருக்கிறதுனால வயல், தேவர் அவர்கள், ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டிருந்த போது, வயலிற்கு இந்த ஃபீல்ட், பெரிய சத்தம் கேட்டது. தே ஹியர்ட் அ லவுட் சவுண்ட். இங்கே கொண்டிருந்த போதுன்னு வரதுனால வேர் ஈட்டிங், வைல் தே வேர் ஈட்டிங் அப்படின்னு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் எழுதணும். உணவுக்காக பறவைகளை பிடிக்க வேட்டைக்காரர்கள் வந்திருந்தனர். அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அதாவது யார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் எப்போயுமே சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் வரும். அதாவது சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். இப்போ ஹண்டர்ஸ் வந்தனர்னா கேம். இங்கே வந்து வந்திருந்தனர் அப்படின்னு வரனால பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேட் கம், ஹண்டர்ஸ் ஹேட் கம் டு, பறவைகளை பிடிக்க, கேட்ச் பேர்ட்ஸ் ஃபார் ஃபுட், அவங்களோட அந்த பேர்ட்ஸை வந்து அவங்க உணவாக யூஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் ஹண்டர்ஸ் ஹேட் கம் டு கேட்ச் பேர்ட்ஸ் ஃபார் ஃபுட். கொக்குகளுக்கு நீண்ட கால்கள் மற்றும் லேசான உடல்கள் இருந்ததால் அவை வானத்தில் பறந்தன. இங்கே வந்து இந்த இருந்ததால், கொக்குக்கு வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்ததுனால் அப்படிங்கிறதுனால ஆஸ் கொக்குகளுக்கு என்னது கிரேன்ஸ், ஆஸ் கிரேன்ஸ் ஹேட் லாங் லெக்ஸ், நீண்ட கால்கள், லாங் லெக்ஸ் அண்ட் லைட் பாடிஸ். இங்கே எல்லாமே ப்ளூரலில் இருக்குது, அதனால தான் எஸ்சிஎஸ்ன்னு போட்டிருக்கேன். லாங் லெக்ஸ் அண்ட் லைட் பாடிஸ். அவை வானத்தில் பறந்தன. தே ஃப்ளூ அப் இன்டு த ஸ்கை. As cranes had long legs and light bodies, they flew up into the sky. அவை வெகு தூரம் பறந்து எளிதாக தப்பின. They flew far away and escaped, தப்பின, escaped easily. They flew far away and escaped easily. ஆனால் வாத்துகள் பெரிதாகவும் மெதுவாகவும் இருந்ததால் பறப்பதில் சிக்கல் இருந்தது.
as the ducks were bigger and slower. பெரிதாகவும் மெதுவாகவும் இருந்ததால் பறப்பதில் சிக்கல் இருந்தது. they had trouble. சிக்கல்னா என்ன? trouble. இருந்ததுக்கு வந்து had. they had trouble flying away. இல்லைனா ஃப்ளையிங்னா அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். as the ducks were bigger and slower they had trouble flying. தங்கள் சிறகுகளை பலமாக அசைத்தன. the ducks flapped their wings hard. சிறகுகளை பலமாக அசைத்ததுக்கு வந்து their flapped their wings hard. but ஆனால் வேகமாக தப்பிக்க முடியவில்லை. பட் couldn't முடியவில்லைக்கு வந்து couldn't. escape தப்பிக்க. escape வேகமாக fast enough. அதாவது fast enough. the ducks flapped their wings hard but couldn't escape fast enough. வேட்டைக்காரர்கள் அவைகளை ஒவ்வொன்றாக பிடித்தனர். the hunters caught them. அவைகளை பிடித்தனர். ஒவ்வொன்றாக வந்து one by one. கொக்குகள் இதை வெகு தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தன. the cranes were watching it. பார்த்து கொண்டிருந்தன அப்படின்னு பாஸ்ட் கண்டினியூஸ் தான் இருக்குது. ஸோ were watching it from far. வெகு தொலைவில் இருந்து, அதுக்கு வந்து ஃப்ரம் ஃபார். பட்டனா in the end the ducks were caught. பிடிபட்டனக்கு வந்து என்னது? were caught. கொக்குகள் பாதுகாப்பாக இருந்தன. the cranes were safe. சேஃப்னா பாதுகாப்பாக இருக்கிறது. அவைகள் ஒரே வயலில் வாழ்ந்தாலும் அவைகளின் விதி வேறு விதமாக இருந்தது. இந்த லாஸ்ட் சென்டென்ஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஒரு க்ளூ என்னென்னா, இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஈவன் தோ, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி இந்த 2 சென்டென்ஸையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும்.